வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தொகுதியில் தினந்தோறும் ஏழை மக்களுக்கு, வயதானவர்களுக்கு, 50 வயது மேலே உள்ளவர்களுக்கும், ஊனமுற்றவர்களுக்கும், வழியில் சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் தினந்தோறும் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போடுறோம். இன்றைக்கி வந்து சாம்பார் பிசிபிலாபாத்து அது போடுறோம். அதான் செய்கிறதுக்கு இங்கே சமையல் கலைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து செஞ்சு வச்சாச்சு. நல்ல சாப்பாடை நல்ல குழன்னு குழச்சி நல்லா சாப்பாடு வடித்து வச்சாச்சு. இப்போது சாம்பார் செஞ்சு அதில் வந்து எப்படி இப்போ ஊற்றி அது கிண்டுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோயம்புத்தூர் மெத்தடில் சாம்பார் ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக நல்லா சூப்பராக வந்து பண்ணுறோம். நாங்கள் செய்கிற சாப்பாடு எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரியாதைக்குரிய சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் பட் அவர்களும், அப்புறம் தாமு அவர்களும், அப்புறம் செட்டிநாடு சமையல், இவங்களாம் எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சாம்பார், அந்த சாம்பாரை எடுத்து சாம்பார் பிசிபிலாபாத்து அப்படின்னு பண்ணுறோம். இப்போ அதுக்கு உள்ள ஐட்டங்கள்லாம் நீங்கள் என்னென்னு வந்து பாருங்கள் வாங்க. அது என்னென்னலாம் சேர்க்க போகிறன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சுது அந்த எழுத்தோடு எடுங்க. பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு. இங்கே பாருங்கள். புளிக்கரைச்சல், இங்கே பாருங்கள். தேங்காய் திருவுனது தேங்காய். அங்கே பாருங்கள். பீன்ஸு, அது உருளைக்கிழங்கு. அங்கே பாருங்கள். சௌ, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, சுரைக்காய், முள்ளங்கி, கேரட், அவரைக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, புடலங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நூக்கல். மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அங்கேருந்து இங்கே பாருங்கள். பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சது ரெடியாக இருக்குது. அடுத்துங்க பாருங்கள். புளி கரைசல் ரெடியாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே தேங்காய் திருவுனது எல்லாம் ரெடியாக இருக்குது. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சௌ, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, சுரைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, அவரைக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, புடலங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆமாம், கொத்தமல்லி, நூக்கல். இது தயார் பண்ணியாச்சு. இப்போ வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. பாருங்கள். அந்த ஜல்லடம் இப்போ அடுப்பை கொளுத்திட்டாங்க. எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. எண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லா தாராளமாக ஊற்றுங்க. இதில் வந்து மல்லாட்டு எண்ணெயும் அதோடு வந்து எள்ளு எண்ணெயும் நல்லெண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற்றுறாங்க. நல்லா ஊற்று, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றுறாங்க. இப்போ இங்கே இருக்கு வாங்க. இங்கே இருக்கிறதுலாம் அது வந்து அவங்க வந்து அதை பொரித்து எடுத்துக்க போகிறாங்க. அது என்னென்ன ஐட்டம்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். காஞ்ச மிளகா, மல்லி, பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, இது எல்ஜி பெருங்காயம், இது கடலைப்பருப்பு, இது கடுகு. இது எப்படி வேலை செய்ய போகிறாங்கன்றத பாருங்கள். அதை சாம்பார் பொடி எடுங்க. சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். இங்கே பாருங்கள். சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். இன்னொரு முறை அதை காமிச்சிக்காங்க எப்படி இந்த வேலையை செய்ய போகிறாங்கன்னு. அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க ஐட்டம் பாருங்கள். பட்டை இருக்குதா? பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, இது பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், இது கடுகு, இது கடலை உளுத்தம்பருப்பு, இது இன்னொரு கம்பெனி பெருங்காயம், எம்சிஏ பெருங்காயம், இது மல்லி, மஞ்சத்தூள், அதோடு வந்து சாம்பார் பொடி, இது வந்து காஞ்ச மிளகா. இப்போ இது எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சா? எண்ணெய் காஞ்சிடுச்சாமா? காட்டுங்க ஃபஸ்ட்டு.
என்ன காஞ்சிடுச்சா? இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல பெருங்காயம். இதை எப்படி பண்ணுறாங்கன்னா, பெருங்காயத்தை அதாவது வந்து ஈஸியாக வந்து மறுபடியும் வந்து கையில் எடுத்துக்கிற மாதிரி இதை வைங்க. இதை பாருங்கள், இதிலே வச்சிடுறாங்க. இதை பிடிச்சிக்கோங்க போதும். இதை பாருங்கள், பெருங்காயத்தில் போட்டுடுறாங்க. அதாவது அதிலே வறுத்து எடுத்துடுற மாதிரி எடுங்க. அப்படி இல்லை போடுங்க. ஏன்னா உள்ளே போய்ட்டு கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பெரிய இடம் அது எடுங்க. பெருங்காயம் பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள், எடுத்து போடுங்க. இப்போ இதில் வந்து கடுகு கையில் க்ளவுஸ் போட்டு கையில் இன்னும் கடுகு எடுத்து போடு. கொஞ்சம் கையில் அளவு போடு. கடுகு இன்னும் சீக்கிரம் போடு. கடுகு பாருங்கள் எடுத்து அதையும் பொரிச்சு தனியாக வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இது ஒரு சில்லற மெத்தடு. நல்லா பொரிஞ்சோடனே டப்புனு கையில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து ஒவ்வொன்றா மாறி எடுத்து இன்னும் பொரிக்கணுமா பாருங்கள். பொரிச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்கணுமா பாருங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுங்க. பார்த்தா கிண்டுங்க. இது மட்டும் பொரிச்சாச்சு. அப்படி எடுத்துக்கு நல்லா உலுக்கி விடுங்க. நல்லா தட்டி விடுங்க. அதுக்கு அடுத்தது படிங்க. அதுக்கு அடுத்து வந்து வெந்தயத்தை போடுறாங்க. நீங்களே போடணும், என்ன போட வெந்தயம் போடுறாங்க. இது பறிச்சிச்சா? அதுக்கு அடுத்தது மிளகு. ஓகேவா? இல்லை சீரகத்தை வச்சு சீரகத்தை தனி போடுற சீரகம் இன்னும் கொஞ்சம் போடுங்க. சீரகம் இதுக்கே வச்சுருங்க. பட்டுன்னு எல்லாம் வந்துடுச்சு பாருங்க. அது திருப்புங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு இன்னொன்று போடுங்க. அப்படியே எடுத்துங்க, டப்பாவோட எடுங்க. கையில் எடுத்து போடுங்க. அப்படியே எடுத்து போடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வேகட்டும். அடுத்தது கடலைப்பருப்பு. கிட்ட வந்து காட்டுங்க. கடலைப்பருப்பை காட்டுங்க. வெந்துச்சா? இதுக்கு ஏன் இப்போ தனித்தனியாக பருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி பண்ணால் அது வேக்காடு அதிகமாக கொடுத்துரும். இதை பெருத்தாச்சு பாருங்கள். அப்போ அது அதுவும் வேக்காடு தகுந்த மாதிரி அதை பண்ணிடுறாங்க. டட்டில் பண்ணுறாங்க. இப்போ மல்லி இந்த அடி போட்டு பட்டை சொல்லு சார். பட்டை சொல்லு.
அந்த எண்ணெயில் அழகாக பொரியுது பாருங்கள். நல்லா பொரியட்டும். அப்புறம் பட்டை சோம்பு அந்த ஒரு வரமிளகா சோம்பு பட்டை இப்போ பட்டை சோம்பு ரெண்டுத்தையும் போடுறாங்களா? முதல்ல பட்டையை போடு. இதில் ஒன்று போடுவாங்க. இந்த வேறு அதை எடுக்கிறியா? அது காஞ்சி போதுமா? அடுத்து சோம்பு. கடைசி வரமிளகா. சோம்பு போட்டாச்சு, பொரிச்சிச்சு. வாசனை வந்தோடனே எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துருங்க. போடுங்க. இப்போ வரமிளகாயை இதிலே போட்டுடலாம். அது போடணும் அவசியம் இல்லை. இது வேற நல்லா வேகட்டும். எடுத்துங்க. அது மேலே எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து தள்ளி விடுங்க. இப்போ அடுத்து பூண்டு இதில் போடுங்க. இதில் போடுங்க சார். எடுத்து போடுங்க. எடுத்து போடு. கருவேப்பிலை 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 இதிலே போட்டுக்கா. கருவேப்பிலை எடுத்து நல்ல முடியாது. இதே டெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குங்க. எடுத்து வள்ளி போடுமா? போட்டா சேர்ந்தாங்க. போடுங்க. போட்டு 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 போடுங்க. வேணாம் போடுங்க. ஒன்று கொஞ்சம் போடுங்க. அப்போ எல்லாம் அதில் சொல்லு. போதும். இப்போ வெங்காயம் எடுங்க. அதில் அப்படி போடு. கொஞ்சம் தள்ளு. கொஞ்சோண்டு அப்படி தள்ளி விடுங்க. போ. அங்கே இப்போ இது கூட வந்து தேங்காய் போடலாம். இப்போ இது கூட வந்து தேங்காய் போடலாம். தேங்காய் போடுங்க. அப்படியே போடுங்க. ஃபுல்லாக போடுங்க. இது ஒரு சாதாரண சாம்பார் சாப்பாடு.
இந்த மெத்தடில் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்குறது தான் இந்த விஷயம். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக செய்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து இதில் அனலில் காட்டி இதெல்லாம் வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கரைச்சிக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா போடுங்க. கிட்ட காட்டுங்க. இப்போ எல்லாம் இது ஓரளவுக்கு கிண்டியாச்சு. இப்போ அதை கரைச்சதெல்லாம் எல்லாம் போடுங்க. அதில் இதை அப்படி கொட்டுங்க, ஃபுல்லாக கொட்டுங்க எல்லாம் சேர்த்து. அது பூண்டுக்கு பாருங்கள், உள்ள எல்லாத்தையும் வச்சு போடுங்க. அதிகம் வச்சு போடுங்க. கையில் வச்சு போடுங்க. அதில் ஒன்றும் ஆகாது, போடுங்க. இங்கே பாருங்கள், எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுது. இதில் என்ன நைட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம், அப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. இதில் உள்ள ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம் இருக்குது, மல்லி இருக்குது, சீரகம், வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, அதுபாடு மஞ்சள், தேங்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையும் இருக்குது. தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு கலையாக வந்து நல்லா வந்து அடுப்பில் போட்டு பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரம் ரெண்டு பேரை கைப்படி, ரெண்டு பேரை என்ன மூடிடுங்க. மூடி வச்சு நாங்கள் அடிச்சு மூடி வச்சு தாலிக்கு தேவைப்படும். அந்த இப்போ இது வந்து அரைக்க போகிறாங்க. போதுமா? எடுத்துடுறாங்க. எடுத்து போடுங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. மெதுவாக கீழே கொண்டு அப்போ நான் எடுத்துருங்க. அப்படியே கையில் எடுத்து உங்கள் கையில் பட்டு இல்லை அவன் கையிலே செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த அடுப்பை கழுத்துறாங்க. இதை தூக்கி அங்கே வச்சுருங்க. இன்னும் அந்த அட்டை எடுப்பேன். அந்த அட்டை அது அப்படியே அப்படியே அந்த அடுப்பை எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ அடுப்பு தயாராகுது. இப்போ அதை வந்து எல்லாம் கழுத்து இது பண்ண போகிறாங்க. ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. போதும், அது போதும். இப்போ எண்ணெய் டின் இந்த எண்ணெய் டின் எடுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ இதில் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ கடுகு, வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய்,
எவ்வளோ போட்டு கொஞ்சம் போதும் போதும் என்ன காய் கடுகு உளுத்தம் பருப்பு போதும் 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 போதும்னு சொன்னீங்க. இன்னொன்று கொஞ்சம் காஞ்ச மிளகா அப்போ கொஞ்சம் போடுங்க. காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா எடுங்க. காஞ்ச மிளகா போடுறாங்க. இப்போ அந்த எண்ணெயில் இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகா அப்படியே போடுங்க. அப்படியே போடு போடு போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் 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 போடுறேன். கருவேப்பிலை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் வெங்காயம் அப்படியே போடுங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த அடுப்பை கழுத்துட்டீங்களா? இதை கழுத்துட்டீங்களா? இப்போ இந்த அடுப்பு இருக்குல்லங்க, அதில் வந்து மெயின் அடுப்பில் வந்து தாளிப்பு ஐட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம். இப்போ அடுத்து தக்காளி போட போகிறாங்க. தக்காளி போடுங்க. வதங்கட்டுமா? போடுங்க. இப்படி எடுத்து போடணும். அப்படியே எடுத்து போடுங்க. அப்புறம் போடுறேன் உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பு உப்பு போட்டுக்கிறாங்க. அது பாட்டு அது வேலை நடக்குது. அது வெங்காயம் வதக்கிற உடனே தக்காளி போடுவாங்க. இந்த அடுப்பு கொளுத்துறீங்களா? இப்போ அதே பாருங்கள், இந்த அடுப்பு இருக்குல்ல, இதில் இருக்கிற எல்லா காய்கறியும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குக்கரில் போட்டு அவிச்சு பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணல. எண்ணெயிலே அதாவது நல்லெண்ணெயிலே வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லா வதக்கி அதில் போடுற மாதிரி ஒரு காய்கறி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. இந்தா போடுங்க. சுரக்காய் போடுங்க. போடுங்க. ஏமா மாதிரி ஆடி போடுங்கன்னா போட்டுருங்க. அது வளர்க்குறாங்க பாரு. இல்லை ஒன்று ஒன்றா அதை எடுத்துட்டேன். இது சுரக்காய் போட்டு சுரக்காய் போடுங்க. மெதுவா மெதுவா. வந்துடுச்சா? வந்துடுச்சா? எடுத்து போடுங்க. பரவாயில்ல. ஓகே. ஓரளவுக்கு வெந்துட்டோடனே அதில் எடுத்து போட்டுக்குவாங்க. அப்படியே எடுத்து தள்ளி விடுங்க. இன்னொரு ஜல்லிக்கட்டு எடுங்க.
அந்த ஜல்லிக்கட்டு பாஸ் இங்கே வா சரி தினேஷ் நீங்கள் எடுத்து போடுங்க நீங்கள் எடுத்து போடுங்க அதே மாதிரி எல்லாம் அந்த காய்கறி போடுங்க போடுங்க அந்த அவரைக்காய் போடுங்க 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 சொன்னா சொல் பேச்சு கேட்கணும் போடுனா போடுங்க போடுங்க எடுத்து அங்கே கொட்டுங்க அதில் கொட்டுங்க எண்ணெய் இல்லாமல் கொட்டுங்க அந்த நூக்கல் அதில் போடுறாங்க பாருங்க போடுங்க இங்கே வாங்க எண்ணெய் அதில் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிடுங்க கொட்டுங்க கொட்டுங்க தக்காளி போடுறாங்க ஃபுல்லாக போடுங்க இருங்க இருங்க இங்கே அவரைக்காய் போடுறாங்க ஓரளவுக்கு வெந்த உடனே அதை எடுத்து அதில் போட்டுக்க வேண்டியது தான் போடுங்க அந்த காயும் போடுங்க இந்த எல்லாம் போட்டுருங்க வேறு என்ன பண்ணுறது இது என்னது மூக்கல் இது வந்து புடலங்காய் புடலங்காய் அப்புறம் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் போடுறாங்க கேரட் கேரட் முள்ளங்கி போடுங்க என்னது சவ் சவ் போட்டு எல்லா காய்கறியும் ஆக்சுவலி தனித்தனி தான் பண்ணணும் அது டைம் இல்லாதவங்க எல்லாம் ஒன்றா போடுறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவசரத்துக்கு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு போடுவாங்க இங்கே அப்படி இல்லை எண்ணெயில் போட்டால் அந்த சுவை நல்லா கிடைக்கும் உருளைக்கிழங்கு தனியாக போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு தனியாக இல்லை வேணாம் அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இல்லை வேணாம் ஃபுல்லாக எடுத்துட்டு அது நல்லா வெந்துட்டோம் நல்லா போடுங்க நல்லா வதங்கட்டும் எப்படி இருக்குது எல்லாம் மேக்ஸிமம் வந்துருக்கா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் அதான் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் பார்த்தா சுவை அதிகமாக கிடைக்கும் கிண்டி விடும் அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க
அதிலே போட்டுக்கலாமா? இதெல்லாம் வேறு நேரம் அதில் போடலாமா அப்படிங்கிறது? இல்லை கத்திரிக்காயில் வேவாதா? இப்போ எடுத்துடலாமா அதை? போதுமா? அள்ளிடலாமா? அள்ளிடுங்க, அதில் அள்ளிடுங்க. அதில் அப்படியே எடுத்து போடுங்க, வாங்கி போடுங்கம்மா. நீங்கள் ஒரு தட்டு பிடிங்க, நீங்கள் ஒரு தட்டு பிடிங்க. ஆ அப்படியே தட்டு வச்சுக்கிங்களா? எல்லாரும் தட்டு வைக்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லது. தண்ணி அதில் ஊற்றுங்கம்மா. இப்போ கத்திரிக்காய் போடுங்க. எண்ணெய் பண்ணி வரேன். கையில் வச்சு போடுங்க. கொஞ்சம் எடுத்துருங்க, எடுத்துருங்க. அது ஒன்றும் அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறாங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்காயும் கொஞ்சம் வேக இருக்குது. ஆ போதும். அது பெரிதா பண்ணலாமா? எண்ணெய் கொதிக்கணுமா? நீ அதை கழுத்து கொண்டு உருளைக்கிழங்கு போடுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு. ஸோ ஒரு சாம்பார் சாப்பாட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, சவுச்சவ் இருக்குது, நூக்கல் இருக்குது, அப்புறம் வந்து அவரைக்காய் இருக்குது, எல்லா ஐட்டமும் இருக்குது. எல்லா கலவையும் எல்லா ஃபுல் காய்கறியும் அதில் இருக்குது. கடைசியா அந்த பேப்பர்லாம் எடுங்க. நல்லா கிளம்பு. நல்லா வதங்குதா? நல்லா வதங்கும். புளி கரைசல்
புளி கரைச்சி ஊற்றலாமா? கொஞ்சம் தண்ணி அப்போ தான் கொஞ்சம் காய் தண்ணி அது ஊற்றாதுங்க தண்ணி இது வந்துடுச்சா? ஒரு 5 நிமிஷம் இருக்குது. கத்திரிக்காய் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு ஒரு மிளகா தூள்லாம் போட்டு அங்கே இருக்கு நறுக்குறேன். இது சின்ன வந்துடுச்சா? காய்கறி வந்துடுச்சா? குழம்பு போட்டு தூள் போட்டு வந்துடுச்சா? தக்காளி இது வந்துடுச்சுண்ணே. அப்படியே எடுத்து நாட்டிக்கிறீங்களா? அதுவும் செய்யலாம். ஆ, அதை 2 கையில் போட்டு க்ளவுஸ் எடுத்து போட்டு பண்ணிக்க. வாங்க, அப்படியே க்ளவுஸ் எடுத்துமா. நீ ஒரு கை பிடிச்சோம். அடுத்து தூக்கி நாட்டுங்க. நாட்டிக்காங்க. அப்படியே நாட்டிக்கலாம். அவ்வளோதான். தண்ணி இதை நான் இது தண்ணி கையால் தண்ணி இப்போ அதில் வேக வைப்பாங்க. போட்டு கிழக்கு. சாம்பார் பொடி போடுறாங்க, போடுங்க. ஆமாம் அப்படி தண்ணி குடிச்சிருக்கீங்க. சாம்பார் பொடி போட்டாங்க. இப்போ அதெல்லாம் வெந்துன்னு இருக்கு. இப்போ அந்த கரைச்சல் வந்து கரைக்கிறாங்க. இந்த இதை பானில் எடுங்க. இது எடுத்துருங்க. இங்கே எடுத்துருங்க. கேளுங்க, இது மேலே வைங்க. இப்போ அது முதல்ல அந்த தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சாங்க பார்த்தீங்களா, எல்லா ஐட்டமும் அந்த ஐட்டம். நல்லா எரியுது. இன்னும் காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த கரைசலை ஊற்றிடலாமா? மக்கள்லாம் வந்து நின்ட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி லைவ் கொடுத்தா லேட்டாகி போச்சு.
இப்போ எடுத்து ஊற்றலாம். ரெடி ஆகிடுச்சா? முடிச்சிச்சா கேளுங்க. இருங்க இப்போ போட்டுங்க. புளி கரைச்சி இப்போயே ஊற்றுருங்க. அது புளி கரைச்சல். ஊற்றுங்க. ஊற்று வருதா? மிக்ஸி ரிப்பேர் ஆகிட்டு கொஞ்சம் அந்த பிளேட் வருஷம் போட்டால் சின்ன மிக்ஸியில் கொஞ்சம் சூடு ஆகிட்டு ஸ்மெல்லு அப்போ அதை முடிச்சுக்கணும். புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நம்மக்கிட்ட மிக்ஸி எப்போ ஊற்றுப்பா. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டுங்க. மிளகா தூள் உப்புலாம் கரெக்டாக கதை பாருங்கள். டிஸ்பிளேல கிண்டு கிண்டு கிண்டு. உப்பு போடுங்க. போதும் போதும். மிளகாத்தூள்லாம் கரெக்டாக கதை பாருங்கள். என்ன தூள் வேணும்? காரம் கரெக்டாக இருக்கா? காரம் கம்மியாக இருக்கா? வயசானவங்க காரம் இருக்குன்னு குறைவா போடுங்க. போதும் போதும், காரம் குறைவாகட்டும். பருப்பு இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பை எல்லாம் வெந்து முடிச்சு இப்போ பருப்பை போட்டு முடிக்க போகிறாங்க. பருப்பை போட்டு உப்பு வைக்குதான்னு இப்போ செக் பண்ணணும். அந்த பருப்பில் பச்சை பருப்பு, பெருங்காயம், கடலை துவரம் பருப்பு, அப்புறம் பூண்டு எல்லாம் உள்ளே இருக்குது. தண்ணி ஊற்றி பண்ணுங்க. தண்ணி ஊற்றுங்க. அம்மா அம்மாட்ட கொடுங்க. அம்மா அம்மா சார் அம்மா இல்லை இல்லை பரவாயில்ல, இதில் பண்ணுங்க. இப்போ காரம் செக் பண்ணுங்க. போடுங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக சாம்பார் ரெடி ஆகுது கொஞ்சம் பாருங்கள். கிட்ட வந்து காட்டுப்பா.
ஒரு எப்படி ஒரு 7 ஸ்டார் கேட்டகரியில் ஒரு சாம்பார் பிசிமிலாபாத்துக்கு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். உப்பு பத்தலையா? ஆ, காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? ரைட். போதும். காரம் எப்படி இருக்குது? நல்லா டீயை கொஞ்சம் கூட்டுங்க. டீயை கூட்டுங்க. பரவாயில்ல. கையெடு. இன்னும் கொஞ்சம் தான் டாக்டர். டீ கூட்டு. டீ கம்மியாக இருக்குது. கரெக்டாக. மஞ்சத்தூள் பாருங்களா? அது பெருங்காயத்தூள் டப்பாடுங்க. இருக்கட்டும். மஞ்சத்தூள் வேணுமா? பரவாயில்ல மேடம். அது பெருங்காயத்தூள் எடுங்க. கடைசியாக கொண்டாங்க. இது பெருங்காயத்தூள் ரொம்ப ஒஸ்தி தூள். வயசானங்களாம் நல்லது. ரொம்ப கொதி வந்த உடனே அந்த கொத்தமல்லி தழை போட்டுருந்தோம். கொதி வருது. இப்போ கொதி வந்த உடனே அந்த கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டு இந்த சாப்பாடில் போட்டு அப்படியே கலக்கிட வேண்டியது தான். 5 நிமிஷத்தில் ஆள முடிஞ்சிடும். கொதி வருதா பாருங்கள். ஏன்னா தேங்காய் ஐட்டெலாம் போட்டுருக்குள்ள. கொதி வருதா? சாம்பார் கிட்ட காட்டுங்க. ஒரு பிசிமிலாபாத்து சூப்பர் சாம்பார் ரெடி. இப்போ கொத்தமல்லி தழை ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டு போடுங்க. எல்லாத்தையும் போட்டுங்க. கை க்ளோஸுங்க. அப்படியே கொட்டுங்க. காட்டுங்க. கொத்தமல்லி தழை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் போடுறாங்க. செல்லு சூடாதா? இப்போல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? செக் பண்ணுங்கள்.
எவ்வளோ ஒரு பிரமாதமாக நடக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த சாம்பார் எல்லாம் எடுத்து இந்த சாப்பாட்டில் ஊற்றி பிஸ்மில்லா பார்த்த மாதிரி கரைக்கிறாங்க பாருங்கள். எல்லா சாம்பாரும் ஊற்றுவாங்க. அப்படியே எடுத்து திக்கிடுவாங்களா? போதும் கட்டாது. பிடிச்சி கலக்கு. பிடி 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 பிடி. அப்படியே கலக்குங்க. தண்ணி ஊற்றி விடுங்க. அப்படியே எடுத்து எடுங்க திருங்க. அதில் வச்சு செய்யுங்க செய்யுங்க. கீழே 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 வச்சு செய்யுங்க. வச்சு விடுங்க. செய்யுங்க. அந்த சாம்பார் இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ செஞ்சோம் பத்தலை பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க. கையில் வச்சு விடுங்கம்மா. கையில் வச்சு விடுங்க. ஆமாம் நல்லா வச்சு விடுங்க. இது கிண்டுங்க இது கிண்டுங்க. ஊற்றுங்க 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 அதில் ஊற்றுருங்க. இப்போ எடுத்து ஊற்றுங்க நல்லா. இந்த தூக்கி மேலே வைங்க. மேலே தூக்கி வைங்க. மேலே தூக்கி வைங்க. மேலே எடுத்து வைங்க. அப்படியே கையில் ஊற்று. நீங்கள் ஊற்றுங்க. வெளில வச்சு விடுங்க. அந்த கண்டி போட்டு பாரு கலக்குங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு கலக்குப்பா. எடுத்துருங்க எடுத்துருங்க. எடுத்துருங்க கண்டி எடுத்துருங்க. போதும் எடுத்துருங்க. நல்லா கலக்குங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா? வண்டி எடுத்து வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். நல்லா நல்லா வச்சு க்ளோஸ் 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 க்ளோஸ். நல்லா நல்லா வச்சு விடுங்க. நல்லா ஒன்று கலக்குங்க ஒன்று கலக்குங்க. நல்லா அடியிலேருந்து கலக்குங்க. நல்லா அடியிலேருந்து எடுங்க. இப்படி இப்படி ஈஸியாக இப்படி போட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த பைப் எடுத்து வெளியே எடுத்து போகிறேன். எடுத்துறேன். இது சாப்பிட்டு தான் மாதிரி சாப்பிட்டு இருங்க வெளியே எடுங்க. இருங்க அதை தள்ளுவாங்க. இல்லை இப்படி திருப்புங்க இப்படி திருப்புங்க. நல்லா கலக்குங்க நல்லா கலக்குங்க. எல்லாம் மக்கள்லாம் நிற்கிறாங்களா? சரி.
நல்லா அப்புறம் நல்லா கலங்க, இன்னும் ஒரு 2 கலங்க. இங்கே இந்த சாப்பாடே தான் வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் மதியானம் சாப்பிட்டுக்கிறாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு வந்து குறைச்சல் இல்லை, எல்லாரும் அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். இன்னும் கொஞ்சம் ஓகே போதும். இப்போ எடுத்து வைங்க. இதை அப்படியே எடுத்து திக்கி பிடிப்பா ஃபினிஷ் பண்ணி. இல்லை இல்லை அப்படி பிடிக்கலாம் பாப்பா தம்பி போடா. வாங்க வாங்க வாங்க. அவன் கிண்டு இருக்காரு, நீ நோந்துடா பாப்பா ஒட்டேச்சி அதே வராது. சாப்பாடு பிடிக்குது. அண்ணன்ட்ட கொடு. ஸ்பூன் எங்க மாத்திக்கிறா கொடுத்துக்கிறா. கொடுக்கா வா. ஓகே பிடிங்க. அந்த வண்டி மேலே கை வைங்க. கார்த்திகா வண்டி மேலே கை வச்சுங்க. வச்சுக்கிறோம். தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் பிடி தர வணக்கம் தரலாம். இன்னும் கொஞ்சம் வணக்கம் தரணும் சார். இல்லை தூக்கணும் தூக்கணும். இன்னும் கை தூக்கணும். போதும். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இன்னும் வணக்கம் தான் அவ்வளோதான். அப்படி தள்ளுமாங்க. அப்படியே இழுத்து நிற்பாங்க. சாப்பாடு சுவையாக தான் செக் பண்ணுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு சாப்பாடு சார். சாம்பார் நல்லா இருக்கும். வணக்கம். பயமா தினந்தோறும் சாப்பாடு செஞ்சு இதே மாதிரி வண்டியில் வந்து தள்ளி வந்துட்டு மறுபடியும் வந்து அங்கே வச்சு கொடுக்க போகிறோம். சாப்பாடு எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பிடிக்க முடியாது. நீ பிடிங்க. தூக்கத்தை காட்டுவேன் நான். வண்டி வெளியே எடுத்து அப்படியே எல்லாம் ஒரு தம் கட்டி போடுங்க. தள்ளிப்பாங்க. ரொம்ப பத்திரமா பிடிங்க. ரொம்ப பத்திரமா. ஆண்டா பிடிச்சிக்கோங்க. வண்டி 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 வருமா? வண்டி வண்டி வருது. வேற டப்பா பெரிய டப்பா வேற வண்டி வருது. ஏற்க மாட்டேன். வண்டி எடுத்துங்க. நீ நவருமா? தள்ளுங்க. தூக்குங்க. தூக்குங்க. 1 2 3 இன்னும் கொஞ்சம் இன்னும் தள்ளுமா போதுமா? இன்னும் தள்ளுமா? எங்க அதான் சொல்கிறேன். அங்கே வச்சுருங்க. இருக்குது, எல்லாம் இருக்குது. சாப்பாடு ஏன் அள்ளி போகிறது?
நாங்கள் சமைக்கிறத வந்து டேரெக்டாக வந்து லைவ் கொடுத்தோம். இப்போ நீங்கள் இப்போ சாப்பாடு போடுறது அந்த சமைக்கிறதுலாம் வந்து நேரடியாக மக்கள் பார்க்குற மாதிரி கொடுத்துருவோம். யூடியூப்பில் வரும். இப்போ எங்கே இருக்கிறாங்க கிட்டாப்பா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கையில் கொடுத்துட்றோம். அவங்க அந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வாங்கிக்கலாம். பாட்டி அனுப்புங்க. கையில் போட்டு போறீங்க சாப்பாடா? பெரிய வாரி எடுத்துக்கம்மா பெரிய வாரி எடுங்க. சுண்டிட்டு 2 கையால பிடிங்க. பாருமா நீ நிற்கிறீங்க வாங்கிட்டீங்களா வாங்க வைங்க. வைங்க 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 வாங்க சாப்பாடு வைங்க. சாம்பார் நல்லா செய்வாங்க டேஸ்ட்டாக. அது வேறு வந்து யூடியூப்பில் வரும் வாங்க. சார் சேட்டா பாருங்க. எடுத்துவோம்மா.
டப்பா பாருங்கம்மா உங்கள் டப்பா மாற்றிக்க போகிறீங்க அவங்க பார்த்தா ஜல்லிக்கட்டு